Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. யாரை இவங்க வந்து என்னோட கம்ப்யூட்டரையே பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் திரும்பி கேட்டேன் என்னோட கொலீக்ஸ் கிட்ட. அவர் தான் வந்து CEO ஸ்ரீதர் வேம்பு அப்படின்னு சொன்னாங்க. என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. சதி இல்ல, அடுத்த வேளை சாப்பாடு என்ன பண்ண போறோம் அப்படின்னு இருக்கும்போது சொந்தக்காரங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு தெரிய வந்தது. என்னோட தோல்வி வந்து வரும்னு எனக்கு தெரியும், யார்கிட்டயும் நான் சொல்லல. ஆனா அது வரும்போது இவ்வளோ வந்து ஒரு பூதாகரமா வரும்னு நான் எதிர்பார்க்கல. நீ வேலைக்கு எத்தனை மணிக்கு போற, எவ்வளோ நாள் லீவ் எடுக்கிற, வேலைக்கு டைமுக்கு போறியா, உன் சம்பளம் என்ன பண்ற, என்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லை. ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல எங்க அப்பா அம்மா 2 பேரும் நான் இழந்துட்டேன். என் தங்க வந்து 7 months பிரெக்னெண்டா இருந்தா. உங்க 2 பேருக்கு எவ்வளோ அவமானம் வந்தது நான் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சு ஃபெயில் ஆனதுனால. இன்னைக்கு வந்து குப்புலக்ஷ்மின்னு ஒரு 4 பேருக்கு தெரியும். என்னோட ஏஜ் நான் ஏன் எல்லாருக்கும் சொல்லணும், அது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம். நாங்களே வந்து ஒரு 1500லேருந்து ஒரு 20,000 பேர் கம்பெனியா மாறி இருக்கோம். அவள் விகட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சஜானா பேசுறேன். பொதுவாகவே ஸ்கூல்ல ஏதாவது ஒரு பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பொதுப்படையான ஒரு கருத்து இருக்கு. தன்னுடைய ஸ்கூல் 12வது எக்ஸாம்ல ஃபெயில் ஆன குப்புலக்ஷ்மி அவர்கள் இன்னைக்கு ஜோகோவின் குளோபல் ஸ்டார்ட் அப் ஹெட்டா இருக்காங்க. அவங்கள தான் இன்னைக்கு நம்ம நேர்காணல் பண்ண வந்திருக்கோம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். பொதுவாகவே வந்து ஒரு தோல்வியில இருந்து தான் வந்து வாழ்க்கை தொடங்குது அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்கு. உங்களோட வாழ்க்கையும் வந்து +2ல ஒரு ஃபெயிலியர் சந்திச்சதுக்கு அப்புறமா தான் வந்து பூம் ஆயிருக்கு. ஸோ அந்த ஒரு மாறுதலை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? 12th ஃபெயில் ஆக முன்னாடி வரைக்கும் நல்லா படிச்சு சந்தோஷமா அந்த அப்பா அம்மாவுக்கு வந்து ஐடியல் டாட்டரா இருந்தேன். அது என்னமோ வந்து மேத்ஸ் வந்து எனக்கு ஒரு லெவலுக்கு அப்புறம் ஐ திங்க் எனக்கு ரிலேட்டபிலிட்டியே இல்லை. என்னால் ஏன் இந்த ஒரு கேள்விக்கு வந்து இப்படி தான் பதில் வரும் அப்படின்னு என்னால் லாஜிக்காக ஒத்துக்க முடியல. அது பயாலஜினா நம்ம ஒரு டைசெக்ஷன் பண்ணும்போது பார்ப்போம், எப்படி கை தொட்டு கண்ணால் பார்க்கறது. இது வந்து லாஜிக் எனக்கு புரியாததுனால இது வந்து நான் எதிர்பார்த்துருக்கணும் இந்த தோல்வி வந்து வருது அப்படின்னு. சரி, எப்படியோ ஒரு லக்கில் வந்து பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபெயிலியருக்கு அப்புறம் வந்து வாழ்க்கை உடனே தொடங்கலை. இந்த தோல்வியை தாண்டி இது மட்டும் நீ கிடையாது, இது மட்டுமே குப்புலக்ஷ்மியோட டெஃபினிஷன் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இல்லை. அப்போ நிறைய இந்த மாதிரி தனிமை வந்து உங்களுக்கு கிஃப்டாக கிடைக்கும் போது தோல்வியில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து அது பெரிய கர்ஸ் தான். என்னடா எல்லாரும் விட்டுட்டாங்க, அப்பா அம்மாவும் வந்து சொல்லாமல் நிறைய முழுங்கிட்டு இருக்காங்கங்கும்போது எல்லாரும் சக்ஸஸ்ன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன, நம்மளே வந்து நம்மளோட டெஃபினிஷன் ஆஃப் சக்ஸஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். 12th ஃபெயில் ஆனதுக்கப்புறம் வந்து நார்மல் லைஃப் தான். அது அந்த 8 monthsக்கு அப்புறம் பாஸ் ஆனதுக்கப்புறம் கிராஜுவேஷன் முடித்து MSc முடித்து நான் வேலைக்கு போக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த தோல்வியினால் நான் கற்றுக்கிட்ட பாடங்கள் வந்து என்னது, அதை லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சுது அந்த ஜேர்னியோட அருமை சொல்லுவாங்கல்ல. ஓகே, நீங்க சொன்னீங்க நான் வந்து நல்லா படிக்கிற பொண்ணு, நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன், ஐடியல் டாக்டரா இருந்தேன், மேக்ஸ் வந்து எனக்கு ரிலேட்டபிலிட்டி இல்லை அப்படின்னு. ஸோ எதனால வந்து நீங்க நினைக்கிறீங்க மேக்ஸ்ல பர்டிகுலரா வந்து நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு? தேர் மஸ்ட் பி a ரீசன்ல. அதே மாதிரி நல்லா படிக்கிற பொண்ணு சடனா வந்து ஒரு ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்றப்போ அதை வந்து உடனே நம்மளால அக்செப்டும் பண்ணிக்க முடியாது. பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க? உங்களுக்கே அந்த டிரான்சிஷன் எப்படி இருந்தது? நானும் எங்க அம்மா ஒரே ஸ்கூல்ல இருந்தோமா, அதனால நிறைய பேர் தெரியும். ஸோ அவங்களுக்கு தெரியும் 11th இருந்தே நான் வந்து எனக்கு கணக்கு பாடம் வந்து சரியா வரல. அந்த 2 சைட்லேருந்து ஒரு அக்கறை சொல்லுவாங்கல்ல, எனக்கும் என் மேலே அவ்வளோ அக்கறை கிடையாது. டான்ஸு, ட்ராமா, செஸ் காம்படிஷன், பேஸ்கெட் பால் அப்படின்னு நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் வந்து எனக்கு நிறைய ஃபோக்கஸ் போயிடுச்சா. என்ன அப்படி என்ன ஃபெயில் ஆகிட போகிறோம் அப்படின்னு வந்து அது என்ன வேர்ட் சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு லெத்தார்ஜிக்கா இருந்தது. ஆமா, ஒரு கேஷுவல்னஸ், ஒரு இன்டிஃபரன்ஸ். இப்ப என்ன ஃபெயில் ஆயிட்டு அது நடந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது எனக்கு. ஆமா, அந்த ஸ்கூலோட வரலாறுல வந்து யாரும் ஃபெயில் ஆனதே கிடையாது. அப்ப நான் வந்து ஒரு பிளாக் மார்க். நான் சொன்ன மாதிரி ஒரு வாத்தியாரோட புள்ள மக்கு. அதுவும் எப்படின்னா ஹிஸ்டரியில வந்து ஒரு பிளாக் மார்க் ஸ்கூலுக்கு வர மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணியிருக்கோம். நாளைக்கு நியூ அட்மிஷன்லாம் வராங்கன்னா உங்கள் ஸ்கூலில் எவ்வளோ பேர் பாஸ் ஆயிருக்காங்கன்னா நான் ஒருத்தி தான் அந்த ஆட் மேன் அவுட்னா இது வந்து சரியில்லை இல்லையா. அது எதிர்பார்க்கல. என்னோட தோல்வி வந்து வரும்னு எனக்கு தெரியும், யார்கிட்டயும் நான் சொல்லலை. ஆனால் அது வரும்போது இவ்வளோ வந்து ஒரு பூதாகரமாக வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் அந்த மாதிரி பூதாகரமாக வரும்போது என்னை இவ்வளோ பேர் தனியாக விட்டுடுவாங்கங்கிறதும் நான் எதிர்பார்க்கல. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கரண்டா?
நான் வந்து ரைட் நவ் ஐ ஒர்க் ஃபார் ஜோஹோ கார்பரேஷன் இன் சென்னை. நான் வந்து ஜோஹோ ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து நான் தான் முன்னாடி நின்று நடத்திட்டு இருக்கேன். ஐம் த குளோபல் ஹெட் ஃபார் த ப்ரோக்ராம். இதன் மூலமாக வந்து சிறு தொழில், சுயமாக தொழில் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் வந்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதோ இல்லை அவங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கோ சாஃப்ட்வேர் வேணும். ஜோஹோ வந்து அந்த மாதிரி சாஃப்ட்வேர் வந்து கிரியேட் பண்ணி செல் பண்ணுறோம். நாங்கள் வந்து ஒரு SaaS ஆர்கனைசேஷன். ஸோ நான் வந்து ஒரு 15 வருஷமாக ஐ எம் ஒர்க்கிங் இன் ஜோஹோ. Okay. And I take care of the program. ஓகே, பொதுவாகவே வந்து மக்கள்கிட்டயும் சரி பேரண்ட்ஸ் மத்தியிலையும் எந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குன்னா, நீ +2ல ஃபெயில் ஆகிட்ட, காலேஜில் அரியர் வச்சுட்ட, உனக்கு வந்து எந்த கார்பரேட் கம்பெனி வேலைக்கு கொடுப்பான் அப்படின்ற ஒரு பொதுப்படையான கருத்து வந்து இருக்கு. நீங்க ஒரு தோல்வியை சந்திச்சு அதுக்கப்புறமா அதுல இருந்து மீண்டு வந்து இப்போ ஜோஹோ மாதிரியான ஒரு IT கம்பெனில வந்து ஒரு குளோபல் லீடுன்ற ஒரு பெரிய பொசிஷனை வந்து லீட் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. ஸோ உண்மையிலே இது இருக்கா, ஒரு ஃபெயிலியர் ஒரு அரியர் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுல இருந்து கார்பரேட் லைஃப் வந்து அது ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா, நம்மளோட கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்? அது இப்போ ஒரு 10-15 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாப் லேண்ட்ஸ்கேப் எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க, உங்களோட வெயிட்டட் ஆவரேஜ் என்ன, எவ்வளோ பேப்பர் அரியர் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் தோல்வி தாண்டி வந்திருக்கிறதுனால, அந்த உலகம் பார்க்கும்போது வெற்றிகரமாக இருக்கிறதுனால எல்லாரும் வந்து என்ன பார்க்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னா, உங்களோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் மட்டுமே, உங்கள் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ நீங்கள் பண்ணுறது மட்டுமே உங்களோட திறமை கிடையாது. நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து ஒரு சேலஞ்ச் வந்ததுன்னா அதை எப்படி எதிர்நோக்கி எதிர்நீச்சல் அடித்து வரீங்க. ஒரு விஷயம் வந்து நீங்கள் காம்ப்ளிகேட்டடாக பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து தெரியல எப்படி சொல்யூஷன் கொண்டு வருதுன்னா கையை தூக்கி ஹெல்ப் கேட்குறீங்க, எனக்கு இது வரலை, எனக்கு இது தெரியல அப்படின்னு. நம்மளுக்கு முன்னாடி ரோல் மாடல்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ தேங்க்ஃபுல்லி ஒரு 15-20 வருஷம் முன்னாடி நான் எப்படி தோல்வி தாண்டி வந்தேனோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ பேரண்ட்ஸ்க்கு, பெற்றோர்களுக்கு மெயினாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, உங்களோட பிள்ளைங்க வந்து ஏதாவது தப்பி தவறி அவங்க வந்து தோல்வி ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட சப்போர்ட்டிவாக இருங்க. அவங்களுக்கு வந்து நீங்க ஆறுதல் சொல்லி, கண்ணா பரவாயில்ல, திரும்ப இந்த மாதிரி பிழை நடக்காம இருக்கிறதுக்கு அப்பா அம்மா நாங்க என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணலாம், உன்னோட கனவு என்ன அப்படின்னு சொசைட்டி பத்தி கவலைப்படாம, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க சொந்தக்காரங்க பத்தி கவலைப்படாம தன்னோட குழந்தைங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரே ஒரு தோல்வியை வச்சு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்களும் உங்க குழந்தைங்களை கைவிட்டுட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கையில வேற யாரும் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ இண்டிவிஜுவல்ஸ்க்கு, தோல்விகளை சந்திக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது வந்து ஒரு ஓவர் நைட்டாவோ ஒரு 2 வருஷத்துலயோ வர வெற்றி கிடையாது. நான் எனக்கே சொல்லிக்கிட்ட விஷயம் என்னன்னா, கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது இந்த தோல்வி நீ கிடையாது, உன்னை விட்டுட்டு போனவங்களா நாளைக்கு உன்னை தேடி வரணும்னா நீ என்ன பண்ணணும். எவ்ரி டே மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் என்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லை. நான் சேலம்ல பிறந்து வளர்ந்தேன், MSc படிக்கிறதுக்காக சென்னை வந்தேன். என்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லை. நீ வேலைக்கு எத்தனை மணிக்கு போற, எவ்வளோ நாள் லீவ் எடுக்கிற, வேலைக்கு டைமுக்கு போறியா, உன் சம்பளம் என்ன பண்ற, கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அந்த செல்ஃப் டிசிப்ளின் சொல்லுவாங்க இல்லையா, தன்னம்பிக்கை ஒன்று, செல்ஃப் மோட்டிவேஷன் ஒன்று, நானே என்னை ஊக்குவிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ணினா போதும். தெரியாத கேள்விக்கு பதில் தேடுங்க. டைமுக்கு உங்களை நம்பி ஒரு வேலை கொடுத்தா பண்ணி கொடுங்க. உங்ககிட்ட நம்பிக்கை கொடுத்துட்டாங்கன்னா அந்த நம்பிக்கை வந்து வேவரே ஆகக்கூடாது. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தான், சிம்பிள், பட் இட் இஸ் பாசிபிள், இட் இஸ் நாட் ஸோ டிஃபிகல்ட். எவ்ரி டே இந்த மாதிரி பண்ணி 20 வருஷம் கழிச்சு தான் என்னால் என்னோட கதையை சொல்ல முடியுது. ஏன்னா தோல்வி தாண்டி நீங்கள் என்ன பண்ணினீங்கன்னு கேட்டால் உங்ககிட்ட என்ன பதில் இருக்கு. இதுதான் நான் இண்டிவிஜுவல்ஸ்க்கு சொல்றது. ஸோ ஜோஹோவில் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் அப் குளோபல் ஹெட்டாக இருக்கிறீங்க. இந்த ஸ்டார்ட் அப் ஒரு விஷயத்த வந்து ஜோஹோவில் தொடங்கணும் அப்படின்ற அந்த ஐடியா வந்து உங்களுக்கு எப்படி வந்தது அண்ட் எப்படி போயிட்டு இருக்கு, என்னென்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு ஸ்டார்ட் அப்ல? ஜோஹோ வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வேலை கிடையாது. ஐ ஒர்க் இன் a lot of places and 25 வருஷமா நான் இந்த ஒர்க் ஃபீல்டில் இருக்கேன். ஜோஹோ வரும்போது வந்து நான் ஆல்ரெடி இன்னொரு இடத்துல வந்து ட்ரெயினராக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு சேல்ஸ் பீப்புளுக்கு, ஒரு சாஃப்ட்வேரை விற்கிறவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற ட்ரெயினராக வந்தேன் ஜோஹோவில். அப்போ ஜோஹோ வந்து சின்ன கம்பெனி, ஒரு 1000-1500 பேர் இருந்தோம். அப்போ இந்த கம்பெனியோட கல்ச்சர் வந்து எப்படின்னா, நீங்கள் யாரை வேணா இருக்கலாம், எந்த பேக்ரவுண்டாக வேணா இருக்கலாம், நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் தான் கிராஜுவேஷன் இருக்கணும்னு கிடையாது. அவங்க வந்து அந்த ஸ்கில் பார்த்துட்டு அவங்க வந்து உங்ககிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி என்ன கொடுத்தாங்க எனக்குன்னா, இந்த மாதிரி கம்பெனி வந்து க்ரோ ஆகுது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு, உனக்கு என்னவா வேணுமா நீ வந்து க்ரோ ஆகிக்கலாம் அப்படின்னு. ஐ ஜஸ்ட் ஹாவ் டு ஷோ அப் எவ்ரி டே வித் கரெக்டான இன்டென்ஷன். ஜோஹோவோட எய்ம் என்ன, அந்த எய்ம்க்கு என்னோட ஸ்கில் வச்சு நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், அப்படிதான் வளர்ச்சி வரும் இல்லையா. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நானா தேடிக்கிட்டேன்.
2016-17 வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் அப்ங்கிற வேர்ட் வந்து ரொம்ப பஸ் இருந்தது. ஸோ எங்களோட க்ரோத், கம்பெனியோட க்ரோத் வச்சு பார்க்கும்போது நான் போய் என்னோட பாஸ் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வரலாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதுதான் என்னோட பிட்ச், திஸ் இஸ் மை பிளான், ஐ வெண்ட் வித் ஹோம்ஒர்க், இதுதான் என்னோட பிளான். 5 வருஷத்துல நம்ம கம்பெனி வந்து இந்த ப்ரோக்ராம் வழியா இவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ் இருக்கு, ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் இருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களால சான்ஸ் கொடுக்க முடியுமாங்கும் போது மை பாஸ் டிட்ன்ட் விங்க், ஹி செட் டேக் இட், ரன் இட். வேற யாருமே இது வரைக்கும் ஜோஹோக்குள்ள இது பண்ணல. இன்னைக்கு வந்து ஐ மேனேஜ் அ ஸ்மால் டீம் அண்ட் we are doing very well via the program. I've traveled to more than 15 countries in this time period, different cultures, வேற மொழி பேசுறவங்க. அவங்க இப்போ எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு இந்த ஜோஹோ ஸ்டார்ட் அப்? ஸோ ஜோஹோ ஃபார் ஸ்டார்டர்ஸ் வந்து ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான். ஆனா இது மூலமா வந்து ஜோஹோ வந்து இப்போ ஆஸ் அ கம்பெனி வந்து நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. நாங்க 100 million users வந்து we have touched as an organization. நாங்களே வந்து ஒரு 1500 ஒரு 20,000 பேர் கம்பெனியா மாறி இருக்கோம். உலகத்துல நிறைய இடத்துல வந்து ஜோஹோ ஆஃபீஸ் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல ஜோஹோ ஃபார் ஸ்டார்டர்ஸ் வந்து எப்படி லான்ச் பண்ணலாம். இப்போ இந்தியாவில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. கவர்மெண்ட் ரன் பண்ணுது அது. ஸோ கவர்மெண்டோட க்ளோஸ்லி ஒர்க் பண்ணுறோம். அந்த மாதிரி யூரோப், பிரசீல், ஏபேக் ரீஜன், நம்ம சிங்கப்பூர், மலேசியா, அங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டிஸ் வந்து நல்லா முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்களோடலாம் எப்படி ஒர்க் பண்ணி அவங்களுக்கு என்ன சாஃப்ட்வேர் செல் பண்ணலாம். ஸோ ஒரு 14 கண்ட்ரீஸில் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ லைவாக இருக்கு. ஸ்டார்ட் அப் ஹெட்டாக இருக்கிறப்ப ஃபினான்ஷியல் லாஸஸ் அண்ட் மற்ற நிறைய லாஸஸ் வரும். ஸோ ஒரு ஹெட்டாக அந்த லாஸஸ் வந்து நீங்கள் வந்து எப்படி கோப் அப் பண்ணுறீங்க? அந்த இடத்துல உங்களை மென்டலியும் சரி, உங்கள் டீமையும் நீங்கள் எந்த மாதிரியாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? செம்ம கேள்வி. டீமை மேனேஜ் பண்ணுறேன், ஒரு லாஸ் வருது நீங்கள் சொன்ன மாதிரினா அதை நான் பர்சனலி எடுத்துக்க கூடாது. அதே சமயம் ஒரு லாஸ் தானே, என்னை யார் கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்னு ஈஸியாகவும் எடுத்துக்க கூடாது. ஸோ இதில் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, டேட்டான்னு ஒன்று இருக்குது. ஏன் வந்து இவ்வளோ பேர் ஜோஹோ சூஸ் பண்ணாங்க, ஏன் வந்து இவ்வளோ பேர் வந்து அவங்க சூஸ் பண்ணாததுனால, எங்கள் சாஃப்ட்வேர் வாங்காததுனால தான் இவ்வளோ லாஸ் வந்திருக்கு. ஸோ இதை வந்து திருத்தறதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணலாம்? இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கிரிட்டிக்கல் திங்கிங். ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஆரம்பிக்கிறோம்னா என்னென்ன விஷயம் தப்பாக போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு நம்ம முதல்ல யோசிச்சு வச்சிடணும். இப்போ எப்படி பில்டிங்ஸ்லாம் வந்து எப்பயுமே ஃபயர் ஆகிடும் நம்மளுக்கு பயம் இருக்கிறது இல்லை. ஆனால் ஃபயர் ஆனதுன்னா என்ன ஆச்சுன்னு ட்ரைனிங் வந்து ஒரு 10 பேர் கொடுத்துருப்பாங்க. அங்கங்கே வந்து அந்த புகையை வந்து அணைக்கிறதுக்கு பேக்கப்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கிரிட்டிக்கல் திங்கிங்கில் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல டீம் மெம்பரை வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுக்கணும். நம்ம வந்து பர்சனலி எடுத்துக்காம ஒரு தோல்வியை தைரியமாக அதை பற்றி பேச தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி தப்பு வந்து பண்ணதுனால ஒரு 5 பேர் யூசர்ஸ் வந்து போயிட்டாங்க, இந்த தப்பு திரும்ப பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பிளான் பண்ணலாம், இது பண்ணாமல் இருந்தாலே போதும். நம்ம வந்து ரொம்ப பர்சனலி எடுத்துக்கிட்டு ஐயோ தலைமையில கை வச்சு உட்காந்தோம், நம்ம நம்பி இருக்கவங்களும் உட்காந்துருவாங்க. இது கொஞ்சம் கஷ்டம் லீடர்ஸ்க்குலாம் வந்து கற்றுக்கிறது. விச் இஸ் வை கம்யூனிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி நம்ம விமென்க்குலாம் வீட்டுக்கு போனாலும் ஒரு 1000 பிரச்சனை இருக்கும். என்ன நடந்தாலும் எவ்வளோ எவல்யூஷன் இருந்தாலும் நம்ம தான் நர்ச்சரர்ஸ் இல்லையா? நம்மளை நம்பி தான் எப்பயுமே அந்த இமோஷனல் டிபெண்டன்சி வந்து விமென் நம்பி தான். இதெல்லாம் இருக்கும்போது அந்த ரோல் மாடல்ஸ் நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் சாதிச்சிருக்காங்கல்ல, அதில் நிறைய பேர் அவங்களோட தோல்விகள் பற்றிலாம் பேசுவாங்க. அவங்கள நம்ம நாடி போய் நான் இந்த மாதிரி ஒரு கரியரில் ஒரு பிளாக்ல இருக்கேன், எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நான் கேட்குற கேள்விக்கெலாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா என்னால் ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு இன்டென்ஷனலாக அப்ரோச் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த ஸ்டார்ட் அப் இனிஷியேட்டிவ் எடுத்தப்போ வந்து ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க, அண்ட் அவங்க வந்து த்ரூ அவுட் திஸ் ஜேர்னி வந்து அவங்க ஒரு ஐடியாவில் இருந்திருப்பாங்க, நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகிறப்போ ஓகே இந்த மாதிரி ஒரு விஷனில் இது இருக்கும் அப்படின்னு. அது மேபி ஃபுல்ஃபில் ஆயிருக்கலாம், ஆர் அப்படியே அது வேற பெர்ஸ்பெக்டிவ் எடுத்து இன்னும் கூட பூம் ஆயிருக்கலாம். ஸோ அந்த ஒரு ட்ராஜெக்டைல் டிஃப்ரென்ஸ் வந்து சார் எப்படி பார்க்குறாங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார் இதை பற்றி உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? ஸோ நான் இப்போ நான் ரிப்போர்ட் பண்ணுறது வந்து ஸ்ரீதர் வேம்போட யங்கர் பிரதர் மணி வேம்புன்னு. அவர் தான் என்னோட பாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜோஹோ ஃபார் ஸ்டார்டர்ஸ் ப்ரோக்ராமோட பிளான் ஒரு ஐடியா வரும்போது நான் என்னோட இப்போ கரண்ட் பாஸ் கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணேன். ஆனால் நான் கம்பெனி சேரும்போது இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் நடந்தது. நாங்கள் வந்து சொன்னேன் இல்லையா, ஒரு 1500 பேர் தான் நாங்கள். இது வந்து ஜோஹோ வந்து எப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீப்புளுக்கு வந்து ஆஃபீஸில் ஒரு தனி கேபின் இருக்காது, கோட் சூட் போட்டுக்கலாம் யாரும் வர மாட்டோம், ரொம்ப கேஷுவல் கிடையாது. ஆனால் ஒர்க்குக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ட்ரெயினராக நான் ஜோஹோவில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது
ஒரு பழைய ட்ரௌசர், ஒரு பழைய காட்டன் கதர் சட்டையா என்னன்னு தெரியல, ரப்பர் செப்பல் போட்டுட்டு ஒருத்தவங்க வந்து நின்னாங்க என் பக்கத்துல. அப்போ வந்து ஜோஹோ இவ்வளோ ஃபேமஸ் கிடையாது, ஸ்ரீதர் வெம்பு இவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. அவர் வந்து பிளசன்டன் கலிஃபோர்னியால இருந்தாரு. நான் வந்து ஹெச்ஆர் டீமோட உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, யாரு இவங்க வந்து என்னோட கம்ப்யூட்டரையே பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் திரும்பி கேட்டேன் என்னோட காலீக்ஸ் கிட்ட, ஹூஸ் திஸ் ஹூஸ் லுக்கிங் அட் மை கம்ப்யூட்டர் அப்படின்னு. அவர் தான் வந்து சிஇஓ ஸ்ரீதர் வெம்பு அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் சாரி எனக்கு தெரியாது நீங்க யாரு. He was so simple, correct? And then next day somebody well dressed, நல்லா ஹேர்லாம் ஜெல் பண்ணி நல்லா ஃபார்மலி dressed, and then they are staring at my computer. And திரும்ப நான் கேட்குறேன், இவங்க யாரு? நேத்துக்கு வந்து நின்னாரே அவர்தான். ஓ சேம் பர்சன். என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருந்தது அன்னைக்கு. ஜப்பான்ல இருந்து ஜாப்பனீஸ் அண்ட் சைனீஸ் ஃபோக்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ he was giving a presentation. ஸோ அப்போ வந்து பேச ஆரம்பிச்சதுல அவர் கொடுத்த கைடன்ஸ், அப்போ நாங்கள் கம்பெனி சின்னதாக இருந்ததுனால நிறைய என்கேஜ்மெண்ட் டைம் கிடைச்சது சிஇஓட. இப்போ கிடைக்கிறது இல்லை. அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, சில விஷயங்கள்லாம் நம்ம கம்பெனிக்கு வந்து முதுகெலும்பு. ஜோஹோக்கு வந்து எந்த ரோல் பண்ணினாலும் சில விஷயங்கள்லாம் நோ காம்ப்ரமைஸ். நம்மளோட கல்ச்சர், ஜோஹோ வந்து எதுக்கு, வை டு வி ஸ்டாண்ட் ஃபார், ஏன் சாஃப்ட்வேர் விற்கிறோம், இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ கேன் மேக் மிஸ்டேக்ஸ். அவ்வளோதான் எனக்கு கைடன்ஸ் வந்து. அவ்வளோதான், நீ இதுக்கப்புறம் நீ ஏன் வந்து கற்றுக்கோ, உன்னால பண்ண முடியும், அவ்வளோதான் சொன்னது. இன்னைக்கும் வந்து நானா டேட்டா பாயிண்ட்ஸ் அனுப்புவேன், நானா வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து இவ்வளோ நல்லா போயிட்டு இருக்கு. அவர் வந்து துபாய் போறாரு ஒரு கீ நோட்க்கு அப்படின்னா, துபாயில ஜோஹோ ஃபார் ஸ்டார்டர்ஸ் ப்ரோக்ராம் வழியா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு டேட்டா பாயிண்ட்ஸ் அனுப்புவோம். இன்னைக்கு வந்து இன்டராக்ஷன் நேச்சுரலி ஏன் குறைஞ்சிருச்சுன்னா, ஒரு கம்பெனி ஸ்கேல் ஆகும்போது, ஒரு வளர்ச்சி இருக்கும்போது நம்மளே எல்லா அதிகாரத்தையும் நம்மளே எல்லாத்தையும் கையில பிடிச்சி வச்சுட்டு இருந்தோம்னா வளர முடியாது. ஸோ ட்ரஸ்ட் யூஸ் பண்ணி அவங்க நிறைய மிடில் லெவல் லீடர்ஷிப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன மாதிரி வந்து ஒரு 100 பேர் 200 பேர் இருக்கும் ஜோஹோவில். எப்படி வந்து ஒரு சிஇஓ வந்தாரோ வரலையோ ஆஃபீஸ்க்கு வேலை நடந்துகிட்டே இருக்கும். குப்புலட்சுமி அவர்கள் யாரு, உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் அண்ட் நீங்க எங்க இருந்து வரீங்க, என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத பத்தி பகிர்ந்துக்கோங்க. ஓகே, ஸோ நான் சேலம்ல பிறந்து வளர்ந்தேன். அப்பா அம்மா நான் என் தங்க. அப்பாவுக்கு வந்து பிஸ்னஸ்ல ஒரு பெரிய லாஸ் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு லேட் 80s வந்து. அதனால வந்து லைஃப் வந்து கொஞ்சம் ஓவர் நைட் வந்து மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தோல்விகள் நிறைய பார்த்ததுனால. ஸோ ஒரு நல்ல வசதியாக வாழ்ந்தவங்க, அவங்களுக்கு வந்து வசதி இல்லை, அடுத்த வேளை சாப்பாடு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கும்போது சொந்தக்காரங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிய வந்தது. ஏற்கனவே ஒருத்தங்க போட்ட ட்ரெஸ்ஸஸ், அவங்க யூஸ் பண்ண புக்ஸ்லாம் நாங்கள் வாங்கி படிச்சிருக்கோம். இதுக்கெல்லாம் நடுவில் வந்து ஒரு நாள் கூட எங்கள் அப்பா அம்மா வந்து எங்களை வளர்த்த விதம் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு நாள் கூட நாங்கள் அதை ஒரு கஷ்டமாவோ ஒரு நாங்கள் வெட்கப்பட வேண்டிய விஷயமாவோ பார்க்கல. We didn't give so much power to money. எங்களோட ஹாப்பியஸ்ட் ஆஃப் த சைல்ட்ஹுட் வந்து பார்க்கணுன்னா, அந்த மாதிரி கஷ்டப்பட்ட டைமில் நாங்கள் 4 பேர் வந்து எப்படி ஒரு ஊற வச்ச சாதம் வெங்காயம் சாப்பிட்ருக்கோம், எப்படி சிரிச்சிருக்கோம். அப்பா வந்து எவ்வளோ கதைகள்லாம் எங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அப்பாவுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகும்போது எங்கள் அம்மா தான் வந்து ஹிந்தி கற்றுக் கொடுத்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு 2 பிள்ளைங்களை வச்சுருக்கோம், பெண் குழந்தைங்களை வச்சுருக்கோம். நம்ம வந்து டீசெண்டாக வந்து சம்பாதிக்கிற வழி பார்க்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் என்கிட்ட ஹிந்தி கற்றுக்கோங்க, நம்ம வந்து ஒரு ஹிந்தி வித்யாலயா ஓப்பன் பண்ணலாம். எங்கள் அம்மா தான் எங்கள் ஃபேமிலியோட ஹெட். வாழ்க்கையில் திருப்பு முனைகள் வந்து வேறு மாதிரி வரும். 2013 வந்து ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் நான் இழந்துட்டேன். என் தங்க வந்து 7 months ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா. அப்போ இது நடந்து 10 வருஷம் ஆச்சு. அதனால் அழாமல் ரொம்ப எமோஷ்னல் இல்லாமல் பேச முடியும். இதில் வந்து என்னென்னா, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த சக்ஸஸ் கையில் வரும்பொழுது யாரோட நான் செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சேனோ அவங்க 2 பேருமே இன்னைக்கு கிடையாது. ஸோ எவ்வளோ வந்து சாதிச்சாலும் எவ்வளோ முன்னுக்கு போனாலும் என்னால் அந்த ஃபோன் கால் பண்ண முடியல. அம்மா நான் செஞ்சுட்டேன். உங்கள் 2 பேருக்கும் எவ்வளோ அவமானம் வந்தது, நான் 12th standard முடிச்சு ஃபெயில் ஆனதுனால. இன்னைக்கு வந்து குப்புலட்சுமின்னு ஒரு 4 பேருக்கு தெரியும், அவங்கள நம்பி வந்து வேலை கொடுக்கலான்னு தெரியும். இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஊர்லேருந்து ஒரு ரொம்ப படிக்காத அப்பா அம்மா கிட்டேருந்து வந்து அந்த அந்த பபிள்குள்ளே நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா நான் சாதிச்சு காமிச்சிட்டேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. ஆனால் எனக்கு நானே என்ன சொல்லிக்கிற விஷயம்னா, அவங்க எவ்வளோ தைரியமாக எங்கள் 2 பேரையும் வளர்த்தாங்க. ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம்ங்கிறது அவங்க சொல்லி இல்லை, அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை வச்சு எங்களுக்கு தெரியும். எம்எஸ்சி படித்து எந்த வேலை ஃபஸ்ட்டு கிடச்சதோ அதை எடுத்துக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு கால் சென்டரில் தான் வேலை அப்ளை பண்ணேன். சரி, நைட் ஷிஃப்ட் வந்து நம்ம போகணும்னா மார்னிங் வந்து நம்ம மைக்ரோபயாலஜி ரிலேட்டடாக வேலை தேடிக்கலாம் அப்படின்னு.
இங்கிலீஷ் நல்லா பேசினதுனால, கம்யூனிகேஷன் இருந்ததுனால ஃபஸ்ட்டு கால் சென்டரில் வந்து அது ஃபஸ்ட்டு நான் வாங்கின கை நிறைய சம்பளம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு கிடைச்ச லைஃப் பார்ட்னரும் வந்து ஐ டோன்ட் ஹாவ் டு கன்வின்ஸ் ஹிம், இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லையா. அதனால வி குட் சப்போர்ட். நாங்கள் என் ஃபேமிலி வந்து நான் ரொம்ப பெருமையாக நாங்கள் இருந்த ஒரு எக்கனாமிக் கண்டிஷன்லேருந்து என்னால் எங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு அளவுக்கு உயர்த்தி கொண்டு வர முடிஞ்சது. உங்களுடைய பர்சனல் லைஃப் அண்ட் ஒர்க் லைஃப் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? சொன்னேன் இல்லையா, என் லைஃப் பார்ட்னர். ஸோ we know each other for 24 years now. ஸோ நான் என் வாயை திறக்காமலே என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ நாங்கள் வந்து எங்களோட பார்ட்னர்ஷிப்பில் வந்து என்னென்னா, பேரண்டிங் வந்து நான் ஊருக்கு போகும்போது என் டாட்டர் வந்து செல்ஃப் டிபெண்ட். இப்போ அவளே ஹோம்ஒர்க் செஞ்சிருவா, அவளே வேலை பார்த்துக்குவா. என் ஹஸ்பண்டும் நானும் என்ன டிசைட் பண்ணோன்னா, ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ இன்றைக்கும் வந்து காத்தால் அவர் கிரைண்டர் போடுவார், காஃபி டீ போடுவார். அது பிரேக்ஃபாஸ்ட் வந்து என் டாட்டருக்கு வந்து அவர் தான் பண்ணுவார். நான் வந்து லன்ச் பண்ணுவேன் நான் ஊரில் இருந்தேன்னா. ஸோ வி ஹாவ் அ குட் பார்ட்னர்ஷிப். அதில் எப்படி என்ன பண்ணால் வந்து வீடு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஒரு ஓடுறோம் வேலைக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும் இல்லையா. அந்த பைசா சம்பாதிச்சுட்டு வரும்போது நம்ம ஹெல்த் நல்லா இல்லை, நம்ம வீட்டுக்கு வரும்போது குடும்பத்தில் வந்து பீஸ் இல்லை, நம்ம ஏன் வேலைக்கு போகிறோன்னு நம்மள இம்மீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா தேர் இஸ் நோ மீனிங் டு இட். கரெக்டாக? ஸோ நம்ம வேலையை எவ்வளோ சின்சியராக செய்கிறோம், நம்ம செய்கிற வேலைனால அதோட பர்பஸ் என்னன்னு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரிய ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டேஸ் ஐ டோன்ட் ஹாவ் அ ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஐ சூஸ் இந்த மாதம் இந்த 2 வாரம் எனக்கு ப்ரெசன்டேஷன் இருக்குது, நான் நிறைய ஃப்ளைட் புக் பண்ணணும், துணி துவைச்சி சாரி எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக எடுத்து வைக்கணும். இதெல்லாம் முதலே கம்யூனிகேட் பண்ணிடுவேன். ஸோ நாங்கள் ஒரு க்ரோசரிஸ் ஷாப்பிங்லேருந்து எல்லாம் பிளான் பண்ணி இந்த 2 வீக்ஸ் வந்து மை ஹஸ்பண்ட் வில் டேக் ஓவர், அவர் வீடு பார்த்துக்குவார். ஸோ அந்த பேலன்ஸ் இருக்கிறதுனால ஒர்க் லைஃப் வந்து லுக்ஸ் லைக் தெர் இஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் தெர் இஸ் நோ பேலன்ஸ். குவாலிட்டி டைம் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் வீட்டில் இருக்கும்போது என்னோட வேலையெல்லாம் ஆஃபீஸ்லலாம் முடிச்சதுனால என் டீம் பார்த்துக்குவாங்க நம்பிக்கை இருக்கிறதுனால ஆஃபீஸ் பற்றி யோசிக்கவே மாட்டேன். ஸோ வி ஹாவ் த பெஸ்ட் fun times, we cook together, we garden together, we read story books together. So என் பொண்ணு வந்து 3.5 years நான் ஃபஸ்ட்டு அவளை விட்டுட்டு US போகும்போது 3 வீக்ஸ்க்கு போனேன். டோர் பிடிச்சி அழுதா வீடியோ கால் பண்ணும்போது, நீ ஃபோனுக்கு இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லி. ஃபோனுக்கு இந்த பக்கம் வா தான் அவளுக்கு தெரியும்ல, அப்போது நான் எங்கே இருக்கேன்லாம் புரியல. இது வந்து 10 தடவை அழுததுக்கு அப்புறம் 11வது தடவை என்ன பண்ணா, இப்போ நீ கிளம்ப போற, அங்க பெட்டி ஒன்னோடது தானே, பை பை, எப்போ வருவேன் மட்டும் சொல்லிடு. So she made amendments to her life. So இப்போ வந்து whenever I'm at home or நம்ம சாயங்காலம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் we have a family time. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் ஃபேமிலி இம்பார்ட்டண்ட்டோ அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு ஒர்க் இம்பார்ட்டன்ட், எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் இம்பார்ட்டண்ட்டோ அவ்வளோ ஃபேமிலி இம்பார்ட்டன்ட். ஒரு குளோபல் ஹெட் அப்படின்ற ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கீங்க அண்ட் யூ ஹாவ் அ கிரேட் ஹிஸ்ட்ரி ஆஃப் லீடர்ஷிப் அண்ட் திங். ஆனால் இவ்வளோ சிம்பிளாக எப்பயுமே சாரி ப்ரிஃபர் பண்ணுறீங்களே, அது எதனால? ஜோஹோ சேர்ந்ததுக்கப்புறம் கம்பெனி ரிப்ரசென்ட் பண்ணி ஒரு 10 இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஏஜ் பயஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஜெண்டர் பயஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, நாலேஜ் பயஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்னவங்கன்னா இவங்களுக்கு இவ்வளோதான் அறிவு இருக்கணும், பெரியவங்கன்னா எது சொல்கிறா கரெக்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஏஜ் பயஸ்ன்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஒரு சேரில் போய் உட்காரும்போது ஒரு குர்த்தியும் பேண்ட்டும் போய் போட்டுட்டு உட்காந்தேன்னா இது சின்ன பொண்ணாக இருக்காளே பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்மால் டாக்கை தாண்டி நான் பிஸ்னஸ் பேசுறதுக்கே 10 நிமிஷம் ஆச்சு. என்னோட ஏஜ் நான் ஏன் எல்லாருக்கும் சொல்லணும், நான் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு நான் சர்டிஃபிகேட் காமிச்சாதான் நீங்கள் என்னோட பிஸ்னஸ் பண்ணுவீங்கன்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம். சாரி வந்து எனக்கு அந்த பவர் கொடுத்துச்சு. எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக யூ ஆர் டாக்கிங் டு த ரைட் பர்சன், லெட்ஸ் டாக் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கல்ச்சுரலியும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் வைஸும் சரி அந்த சாரியில் வர கெத்து வேறு எதுலையுமே இல்லை. ஸோ அன்னிலேருந்து கற்றுக்கிட்டேன் நான். ஓகே, நீங்கள் ஓவர்சீஸில் வந்து நிறைய கிளைண்ட்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. நம்ம இந்தியன் கல்ச்சர் வந்து பேசிக்காகவே ஓவர்சீஸில் இருக்க நிறைய பேர் வந்து அட்மயர் பண்ணி அதை வந்து டேக் ஓவரும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சாரியில் போய் அவங்களோட ஒரு பிஸ்னஸ் டீல் பேசுகிறப்போ ஏதாவது இம்பார்ட்டண்ட்டா இல்லைன்னா சுவாரஸ்யமாக தான் விஷயம் நடந்திருக்கா? எப்பயுமே வந்து கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும் போது கல்ச்சர் பொறுத்து, நம்ம எந்த கண்ட்ரிக்கு போகிறோமோ பொறுத்து கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்னா, இட் டஸ் நாட் மேட்டர் நம்ம என்ன போட்டிருக்கோன்னு. டைமுக்கு வந்துட்டோமா, நம்ம ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணி அவங்க கேட்ட கேள்விக்கெலாம் ரீசர்ச் பண்ணி ஆன்சர் வச்சுருக்கோமா, முடிச்சுட்டு பிஸ்னஸ் கார்டு கொடுத்துட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணி கிளம்பிட்டே இருப்போம். சில கண்ட்ரிலலாம் இப்போ நான் பிரேசில் போகும்போது நம்மளுக்கு எப்படி நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நார்த் ஈஸ்ட் சைடு ரொம்ப டெவலப்டு பிளேஸ் கிடையாது. நார்த் ஈஸ்ட் சைடு ஆஃப் பிரேசில் போர்ச்சுகீஸ் தான் பேசுவாங்க. நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது. போர்ச்சுகீஸ் தான் அவங்க லாங்குவேஜ், கற்றுக்கிற மொழியும் ஸ்கூலில் போய் அதுவும்.
நான் வந்து சாரியில போய் நிற்கும் போது அவங்க வேற ஏதோ ஒரு கண்ட்ரியோட பிரின்சஸ் வந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க. ஆமா, என்ன வந்து ஒரு லிட்டரலி ஒரு கார்பெட்லலாம் அது வந்து ஒரு டெக் ஈவெண்ட். ஓகே. ஸோ கல்ச்சரலி எனக்கு ஒரு ஷாக் இருந்துச்சு. ஒரு சங்கோஜம் சொல்லுவாங்கல்ல, ஸ்பாட்லைட் வந்து தேவையில்லாமல் உங்க மேலே இருக்கு. ஸோ நான் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம், இல்லை இது வந்து ஒரு நார்மல் ட்ரெஸ்ஸு. இந்தியாவில் வந்தீங்கன்னா எல்லாரும் நிறைய பேர் அதான் போட்டிருப்பாங்க. இந்த கம்பெனிலேருந்து வரேன், நான் பேசுறதுக்காக வந்திருக்கேன். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயம் நடக்கும். ஆனால் நீங்கள் நம்ம வந்து இந்தியாவோட கல்ச்சர் எப்படி நினைக்கிறோன்னு எனக்கு தெரியல, மாறுதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வெஸ்டர்ன் பீப்புள் வந்து யோகாவையும் நம்ம சாப்பிட்ற முருங்கைக்காவையும் மதிச்சு நம்ம மதிக்காத அளவுக்கு அவங்க மதிக்கிறாங்க. சாரி வந்து நம்ம கல்ச்சருக்கு மரியாதை கொடுக்குறோன்னு உடனே பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக நடந்துருது. அவங்களுக்கு நல்லா தெரியுது அந்த ஹியூமனோட வேல்யூ என்ன, இன்ட்ரெஸ்டோட கேட்டுப்பாங்க. இப்போ கார்பரேட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து இருக்காங்க. லைக் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, இப்போ பாஸ் அவுட் ஆகி அடுத்து கேம்பஸ் இன்டர்வியூக்கு ரெடியாக இருக்கிறவங்களும் வந்து கார்பரேட்டுக்கு நான் போகணும், எனக்கு வந்து ஜோகோ ஒரு ட்ரீம் கம்பெனி, இந்த மாதிரி நிறைய ட்ரீம் கம்பெனிஸ் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து எந்த மாதிரி தயாராகணும் அண்ட் அவங்களுக்கு இந்த ஜோகோ ஸ்டார்ட் அப் வந்து எந்த மாதிரியா ஹெல்ப் பண்ணும், அவர் எந்த மாதிரி ஐடியாஸோட அவங்க வந்து ஜோகோ ஸ்டார்ட் அப் வந்து ரீச் அவுட் பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க? நம்பர் 1 வந்து ஒரு கம்பெனி ஏன் உங்க ட்ரீம் கம்பெனியா இருக்கு அப்படின்னு நீங்க தெளிவா இருக்கணும், எழுதி வச்சுக்கணும். திஸ் இஸ் வை ஐ வாண்ட் அ ஜாப் இன் திஸ் கம்பெனி, இதனால தான் சேரணும். அந்த ஆன்சர் வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும். 2வது வந்து அந்த கம்பெனி பத்தி எல்லா ரீசர்ச்சும் பண்ணணும். நான் ஒரு டெவலப்பரா அப்ளை பண்றேன், இல்லை ஒரு மார்க்கெட்டரா அப்ளை பண்றேன்னா, இப்போ நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன், எனக்கு வந்து கதை எழுதுறது ரொம்ப பிடிக்கும், நிறைய எனக்கு ஐ லைக் ரைட்டிங் அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன கேட்பீங்க இன்டர்வியூவரா? அப்படியா தம்பி, நீ எழுதின கதையெல்லாம் கொஞ்சம் காமி, எங்கேயாவது பப்ளிஷ் பண்ணியிருப்ப, அது வந்து அப்படின்னு தலை சொரியக்கூடாது. ஆன்லைன்லயோ ஆஃப்லைன்லயோ நான் 100 ஸ்டோரி எழுதியிருக்கேன். ஸோ உங்களோட ஒர்க் வந்து உங்களுக்கு ப்ரூஃபா இருக்கணும். ஐ லவ் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா இன்ஸ்டாகிராம் காமி, எவ்வளோ ஃபோட்டோ எடுத்திருக்கீங்கன்னு காமிங்க. உங்க ஒர்க் வந்து ஷோ யோர் ஒர்க்னு சொல்லுவாங்க. 3rd, நீங்க ஒரு ரோலுக்கு அப்ளை பண்றீங்கன்னா ஐ எம் வெரி குட் அட் திஸ்ன்னு சொல்றதுக்கு ப்ரூஃப் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ முன்னாடியே 2 வருஷம் முன்னாடியே அந்த வேலையை ஆரம்பிச்சிருங்க. ஸோ எவ்ரிடே 20 minutes. லாஸ்ட் 4th ஒன் என்ன சொல்லுவேன்னா, அந்த செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும். யாரும் நம்ம அடல்ட் ஆகிட்டோம்னா நம்ம என்ன நினச்சி வளருவோம்னா, பெருசாயிட்டா நான் வந்து எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் வாங்கிக்குவேன், எப்போ வேணால் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், சாக்லேட் சாப்பிடுவேன், ஃப்ரெண்ட்ஸோட வெளில போவேன். தப்பு கிடையாது. ஆனால் அடல்ட் ஆகும்போது என்ன ஒரு விஷயம் சொல்ல மாட்டாங்க எல்லாரும்னா, உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க டெய்லி. உங்கள் அப்பா அம்மாவே சொல்லுங்களேன், 7 வயசாயிடுச்சு எந்திரிச்சு போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தட்டி கொடுத்து டெய்லி வந்து சூப்பராக பண்ணியிருக்கேன், வெரி வெல் டன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. தட் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் க்ரோத். அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களை சுற்றி நிறைய பேர் தோள் தட்டி கொடுத்து நீ நல்லா பண்ணிட்டேன்னு சொல்கிறதுக்கு இல்லைனாலே நீங்கள் முன்னேறிட்டீங்க, ஓகே, வளர்ந்துட்டீங்க, யூ ஹவ் க்ரோன், யூ ஹவ் பிகம் தட் அடல்ட். இது யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த செல்ஃப் டிசிப்ளின், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு, இவ்வளோ நேரம் தூங்குறீங்கன்னா 1 hour அது காம்பவுண்ட் ஆகும். ஒரு வருஷத்துல நீங்க 365 நாள் இருக்கு அப்படின்னா 365 hours உங்களால எடுத்து வைக்கணும். 1 hour உங்களால எடுத்து வைக்க முடியாது அவங்களுக்காக. ஸோ அந்த ஸ்கில் வந்து காம்பவுண்ட் ஆகும். நீங்க ஈஸியா ஒரு ஜாப் அப்ளை பண்ணும்போது நீங்க உங்களுக்கு கொடுக்குற இன்ட்ரடக்ஷன் சரி, அந்த ஃபர்ஸ்ட் மினிட் நீங்க உள்ள வர்றதுலேருந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு நம்ம ட்ரீம் எம்ப்ளாயி கிடைச்சிட்டாங்க அப்படின்னு. நிறைய பேர் என்ன பண்றோம்னா, அந்த ட்ரீம் கம்பெனியை நினைச்சிட்டு ட்ரீம் எம்ப்ளாயியா எப்படி ஆகுறதுங்கிறத மறந்து போயிடுறோம். So these are very easy and simple. It takes a lot of self-discipline. ஜோஹோ ஸ்டார்ட் அப் உடைய ஃபியூச்சர் வந்து எந்த மாதிரி இருக்கும் நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க? அங்கெல்லாம் ஜோஹோ இருக்கோ, இன்னும் ஒரு 20 பிளேசஸ்ல வந்து இந்த ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் டைட்டராக கொலாபரேஷன் கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். இன்னைக்கு ஒரு 20,000 ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து நாங்கள் ஜோஹோ வழியாக ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த நம்பர் வந்து எப்படி டபுள் பண்ணலாம். ஜோஹோ வந்து இந்த ப்ரோக்ராம் வழியாக இன்னும் கொஞ்சம் வேர்ல்டுக்கு வந்து எப்படி தெரிய வைக்கலாம், அதுதான் முக்கியமான எய்ம். ஓகே, ஸோ இது ஜோஹோ ஸ்டார்ட் அப்புடைய ஃபியூச்சர். குப்புலட்சுமி அவர்களுடைய ஃபியூச்சர் பிளான் நீங்க எதை பாக்குறீங்க? ஐ ஹாவ் அ ரிட்டையர்மெண்ட் பிளான். எனக்கு வந்து குப்பு பாட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, விஜே சிந்து vlogs மாதிரில இருக்கு. இது வந்து எப்படின்னா, எனக்கு கிரேஸ்ஃபுல்லா ஐ வாண்ட் டு பிகம் ஓல்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு வரி அபவுட் மை அப்பியரன்ஸ். என்னை பார்த்தாலே வந்து ஒரு 4 குழந்தைங்களுக்கு வந்து அந்த பாட்டி கிட்ட பேசணும் அப்படின்னு. இவங்கன்னா கதை சூப்பராக சொல்லுவாங்க. இவங்க வீட்டுக்கு போனால் நிறைய சாப்பிட்றதுக்கு வந்து தின்பண்டங்கள்லாம் கொடுப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளே வந்தால் அந்த பெரியவங்க இருக்கிற அந்த ஆசீர்வாதமும் அந்த பிளெஸ்ஸிங், அந்த வைப் இருக்கும் தெரியுமா. எனக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணும்.
இந்த கேட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்கள் சேஃப்டி பற்றி கவலைப்பட வேணாம், உங்களை யாரும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து நாங்கள் வளர்க்குற காய்கறிகள் எல்லாமே வந்து மதர் நேச்சரை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எனக்கு ஒரு 100 பேர் க்ரியேட் பண்ணணும். நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து அவங்க கிட்டேருந்து நோட்ஸ்லாம் எழுதிட்டுருக்கேன். இது வந்து எப்படி இன்னும் ஒரு 10-15 வருஷம் ஓடினதுக்கப்புறம் நிறைய ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இது வந்து ரொம்ப கியூட்டான ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானா இருக்கு. இது வந்து வெற்றி பெறதுக்கு எங்களோட டீம் சார்பா நாங்க வந்து மனமாற வாழ்த்துறோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க இன்னும் மேலும் வளர்றதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.